ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான மட்டன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மட்டன் சுக்கா. நான்வெஜ் பிடிச்ச எல்லாருக்குமே மட்டன் சுக்கா ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கறியை வேக வச்சுக்கலாம். குக்கரில் 1 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாம். 1/2 கிலோ மட்டன், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கல்லுப்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இப்போ அதை நல்லா கலந்து விட்டு எண்ணெயில் 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. அது கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 5 விசில் வந்துடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணி நம்ம கேஸ் போட்டோம். கேஸ் போனே திறந்துக்கலாம். கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்தா நல்லாயிருக்கும். நான் 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அதையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாவை 2ஆக கீறி வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கிறேன். கொஞ்சோண்டு கொத்தமல்லி எடுத்துக்கிறேன். இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு வத்தல், 1 ஸ்பூன் மல்லி, 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம். இப்போ இதை வறுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். எண்ணெய் சேர்க்காமல் இதை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக சூடேறினா போதும். ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்குவோம். நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இதை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்குவோம். இந்த பவுட்ரு தான் இந்த மட்டன் சுக்காக்கே டேஸ்ட்டு. இப்போ பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கிடும். ஸோ கொஞ்சமாக உப்பு சேர்த்து மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். தக்காளியை 2 நிமிஷம் ஆயிடுச்சு. தக்காளி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். தக்காளி நல்லா வெந்திருக்கு. இப்போ லைட்டாக அதை மசிச்சுக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வேக வச்சுருக்க கறியை தண்ணியோடு சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பொடியும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் டேஸ்ட் பார்த்துட்டு தேவைன்னா உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நான் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துறேன். அப்போ தான் நல்லா பரண்டு வரும்போது ஒன்றோடு ஒன்று சேர்த்துக்கிறோம். கொத்தமல்லி இருக்கிறது தெரியாது. இப்போ அதை மூடி போட்டு ஹையில் 5 நிமிஷம் வச்சுக்கலாம். இடையில இந்த மாதிரி நம்ம திறந்து கலந்து விட்டுக்கலாம். இல்லைனா ஓரத்தெல்லாம் பிடிக்க சான்ஸ் இருக்குது. தண்ணி வற்ற ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். நம்ம பொடியும் சேர்க்கலாம். ஆனால் இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும்போது அந்த மட்டன் சுக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி நல்லா வற்றிருச்சு. நம்மளோட மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். ரொம்ப டேஸ்ட்டான மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மதுரை ஃபுட்டீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.